தாயார் நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல விலகும். தாயாரால் ஏற்பட்டு வந்த உடல்நிலையிலே பிரச்சனையாகட்டும், தாயார் வழி சொந்தங்கள் ஏற்பட்டு வந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதனா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாகட்டும், எதனா இருக்கட்டும், தாயார் வழி சொந்தங்களாகட்டும், தாயார் வழி பிரச்சனையாகட்டும் முதல்ல விலகி விரிப்பக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஐயா, வேலை வாய்ப்பாகட்டும், வேலை நீங்கள் நடத்துகிறவங்களாகட்டும், ஒரு மேனேஜர் ஆகட்டும், யாருன்னா இருக்கட்டும். ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்தில் எந்த ஆஃபீஸ் போனாலும் இது வரைக்கும் கம்மியான சம்பளத்தில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட உடனுக்குடனே கிடக்கிட்டு ஹையர் போஸ்டிங் வர்றதுக்கு இவங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த ஹையர் போஸ்டிங் கொடுக்குறாங்க, வேலையெல்லாம் இழந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர்லாம். தனுசு ராசிக்காரலாம் கடன் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகிறத நீங்களே ஈஸியாக கண்கூடாக பார்க்கலாம். பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு 3 மாதம் தகராறுலாம் பண்ணும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா அவருடைய பார்வைக்கான பலாபலங்கள் முதல்ல அதுக்கான களை எடுக்கணும் இல்லை, இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும். கொடுத்து தான் நம்மளுக்கு ரெக்கவரியே பண்ணும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது, என்னென்ன பலாபலங்களை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு, கஷ்டங்களை எவ்வளோ தூரம் கொடுக்க போகிறாரு, எல்லாத்தையும் தான் பார்க்கணும். லாபத்தை மட்டும் பரவாயில்ல. இரவு என்றால் பகல் என்று உண்டல்லவா. மனிதனுக்கு முன்னேற்ற பாதையும் வழி வளர்த்ததும் அவர் தான். முன்னேற்ற பாதையிலிருந்து கீழ்மட்டத்துக்கு தள்ளுவதும் அவர் தான். ஏன்னா 30 ஆண்டுகள் சனிப்பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்தையும் தரும், வாழ்வினையை மாற்றியும் தரும். இவருடைய கலந்த வாழ்க்கை தான் இவர். அப்படி கொடுக்கின்ற சனி பகவான் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் முதல்ல பார்த்தோன்னா, இது வரைக்கும் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து கும்பராசியிலிருந்து இடம்பெயர்ந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். முதல்ல அர்த்த அஷ்டம சனின்னு எல்லாம் சொல்லி பயமுத்தக்கூடாது, அதான் தப்பு. தவறான விஷயங்கள் எல்லாமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நல்ல பலாபலன் என்று சொன்னால் அது யாரானா மிகைப்படாதுன்னு அதனால தான் சொன்னேன், அதிகார தோரணையில் வாழ போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஒரு கம்பீரமான ஒரு பார்வை, கம்பீரமான தோற்றத்தோடு நீங்கள் வாழக்கூடிய காலம் எதிரானா சனி பகவான் கொடுக்கின்ற பார்வையில் தான் அந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க. ஒரு பஞ்ச் அப்படின்னா இந்த பஞ்சுக்கான தரக்கூடிய காலம், உங்களுக்கான அடையாளம் பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் அது தனுசு ராசிக்கு மட்டுமே உரியது. இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து மார்ச் ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் நல்ல ரிலீவல் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு கிரகங்களுடைய அமைப்பை மட்டும் பார்த்து பலாபலன் கொடுக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானும் இடம்பெயர்ந்து வருவார். அப்போ தான் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுங்க. உங்களுக்கான பராக்கிரமம் அப்போ தாங்க தெரியும். அது வரைக்கும் தொந்தரவாக தான் தெரியும். என்னங்க வீட்டில் இருக்க முடியல, தாயார் நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல விலகும். தாயாரால் ஏற்பட்டு வந்த உடல்நிலையிலே பிரச்சனையாகட்டும், தாயார் வழி சொந்தங்கள் ஏற்பட்டு வந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதனா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாகட்டும், எதனா இருக்கட்டும், தாயார் வழி சொந்தங்களாகட்டும், தாயார் வழி பிரச்சனையாகட்டும் முதல்ல விலகி விரிப்பக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த வண்டி வாகனம் இது வரைக்கும் வாங்கலைன்னா கண்டிப்பாக புதிய வண்டி வாகன சேர்க்கை என்பது நடைபெறும். உங்கள் வாழ்வில் முதல்ல கிடைக்கிறதே இதுதாங்க. இதான் சொன்னேன்னா, இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணணும்னா இனிமேல் அதிகார தோரணையோடு தான் நீங்கள் வாழ போகிறீங்க. நம்ம லைஃப் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ண தான் போகுது. இது வரைக்கும் அச்சீவ்மெண்ட்டே இல்லைன்னா கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் காணாமல் இருந்தால் அவையெல்லாம் களையெடுத்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து, போதும் எனக்கு தேவையில்லை, அந்த கடன் பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உனக்கு பாஸ்வேர்டு கொடுக்கின்ற காலமாக வரப்போகுது சுவாமி. ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போதுங்க உங்களுக்கு. இது வரைக்கும் பாஸ்வேர்டு நம்மக்கிட்டே இருந்தது, நாம் ஏன் இதை பார்க்காத விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் உருவாகும். இது நாள் வரைக்கும் தேடிட்டேங்க, 2.5 வருஷமாக தேடினேங்க, இது கிடைக்காம போயிடுச்சுங்க. இப்போ தாங்க இவர் சொன்ன பிறகு தான் தெரியுதுங்க, பாஸ்வேர்டு நம்மக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான பலாபலன் நம்மளுக்கு அவர் தான் கொடுக்க போகிறார். என்னென்னா இது வரைக்கும் மறைச்சி வச்சிருந்தாரு, அவரையே தேடி தரக்கூடிய காலம் வந்து விட்டது. ஐயா ஒரு வீடு வாங்கிட்டேன், வீடு எதுவுமே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், அந்த வீட்டில் குடியேற முடியல என்னால். இந்த குடியேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். முதல்ல இடமாற்றம், கண்டிப்பாக வாடகை இருந்து அந்த இடத்துல முதல்ல சொல்யூஷன் கொடுத்து வாடகை விட்டுட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு மாறுவோம். ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு, எப்பயாவது நாம் இதை பற்றி திங்க் பண்ணாமல் விட்டுட்டோமே. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் எதிரான இந்த மகா சனிப்பெயர்ச்சியில் நடைபெறப் போகிறது. அவருடைய பார்வை ஸ்தனம் அதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். 3ஆம் பார்வை, இது வரைக்கும் 3ஆம் பார்வையில் மேஷத்து மேலே தான் விழுந்திருந்தது. அது நம்மளுக்கு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி இது அந்த பாக்கியத்திலிருந்து மாறி நேராக
6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விழுது. இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் சாமி. ஐயா, வேலை வாய்ப்பாகட்டும், வேலையை நீங்கள் நடத்துகிறவங்களாகட்டும், ஒரு மேனேஜர் ஆகட்டும், யாருன்னா இருக்கட்டும். ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்தில் எந்த ஆஃபீஸ் போனாலும் இது வரைக்கும் கம்மியான சம்பளத்தில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட உடனுக்குடனே கிடக்கிட்டு ஹையர் போஸ்டிங் வர்றதுக்கு இவங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த ஹையர் போஸ்டிங் கொடுக்குறாங்க, வேலையெல்லாம் இழந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர்லாம் தனுசு ராசிக்காரலாம். ஏன் இந்த வேலையை நாம் விட்டுட்டோம், எதுக்காக விட்டோம், என்னன்னே தெரியாது, ஏன் இது போச்சுனே தெரியாது. திருப்பியும் பார்த்தோன்னா அதே வேலை வாய்ப்பு அதே இடத்துல நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இதெல்லாம் நடக்குமா சாமின்னா நடப்பார், நடத்தி வைப்பார், அவர் தான் நடத்தி வைப்பார். காலங்கள் கிரகங்கள் தான் நம்மளை மாற்றி மாற்றி அமைக்க வைக்குது. இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை தூண்டுதலாக இடமாற்றத்தை ஏற்படுத்தி தரும், கண்டிப்பாக நடத்தி தரும் சுவாமி. வேலையில் நம்மளை இடமாற்றம் கண்டிப்பாக இருந்துனே இருக்குன்னா வேறு இடத்துக்கு உங்களை வெளியூரோ வெளிநாடுக்கோ பயணத்தையோ நம்மளை ஏற்படுத்தி வச்சு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் முதல்ல விட்டுட்டு விலகிடும். குடும்பம் சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லையா. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் எதனும் இருந்ததுன்னா அனைத்தையும் கொடுத்துட்டு தான் போவார். வீடு கட்ட முடியலையா, வீடு கட்டிடுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய பாக்கியத்தை முதல்ல கொடுப்பார், வேற எதுலையும் கொடுக்க மாட்டார். முதல்ல கொடுக்கறதே அதை தான் கொடுப்பார். வீடால் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டு நபரால்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகி வெளியே செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பொருள் வேணுமா, என்ன வேணுங்க உங்களுக்கு, என்னன்னா கடின உழைப்பு இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது. நான் ஒன்றும் சொல்லிடுறேன், தவறான விஷயங்களோ அல்லது இல்லீகல் உறவுகளோ அல்லது இல்லீகல் வருமானமோ நாம் வச்சிருந்தா இந்த நேரத்தை அதெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலமாக அமைந்துவிடும். கடன் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாகிறத நீங்களே ஈஸியாக கண்கூடாக பார்க்கலாம். பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு 3 மாதம் தகராறுலாம் பண்ணும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா அவருடைய பார்வைக்கான பலாபலங்கள் முதல்ல அதுக்கான களை எடுக்கணும் இல்லை, இதெல்லாம் கொடுக்க தான் செய்யும், கொடுத்து தான் நம்மளுக்கு ரெக்கவரியே பண்ணும். நல்ல ஒரு மூமெண்ட்டான காலம் என்றால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவுகள் மேம்படும். தாயார் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்கன்னா அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை பண்ணும், அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். இல்லை நாம் தகராறு பண்ணுற மாதிரி தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உடல்நலத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். மாமியாராகட்டும் எல்லாம் அவங்களும் தாயார் தான், யாரானா இருக்கட்டும். தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த பிரச்சனை தரக்கூடிய காலம். வேலையில் இது வரைக்கும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்தவங்க அனைவரும் விட்டுட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஐயா, நம்மளை சாப்பிட்டே நம்மக்கிட்ட இருந்தவங்க வாழ்ந்தவங்க எல்லாரும் இது வரைக்கும் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இந்த காலம் உகந்த காலமாக அமைந்துவிடும், ஓடிடுவாங்க. இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. புதிய நபர்கள் நம்மக்கிட்ட வேலை உழைப்புகளுக்கு செய்யறதுக்கான பாக்கியத்தை நீங்களே பெற போகிறீங்க. இதெல்லாம் எப்படி சாமி அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேலையை திறந்து வச்சுட்டேங்க, சொற்று சாத்திட்டு விட்டுட்டேங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் திறந்து நீங்கள் வேலை செய்கிறது எல்லாரும் பார்க்கலாம். இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கலாம், கம்யூனிகேஷன் கிடைக்க போதுங்க, விடுங்க. வெளியூர் வெளியாட்கள் எல்லாமே உங்களுக்கு, வெளிநாடு எல்லாமே உற்பத்தி. இது வரைக்கும் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாதவங்க ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி இப்போவே ஆக்டிவேட் ஆகிடும். இது வரைக்கும் தவறான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் மொத்தமே களை எடுத்து வெளியே அமிச்சிடும் சுவாமி. இந்த வீடு சேல்ஸுக்கு எதனா சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்பொழுது நன்றாக இருக்கும். அதாவது வீடாகட்டும் நிலமாகட்டும் இதெல்லாம் யாருனா இருந்ததுங்கன்னா பெரிய லெவலில் வருவாங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தரக்கூடிய காலம் இந்த காலம் உகந்த காலமாக அமையப் போகிறது. பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். பிரிஞ்சுட்டையா நானும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகிவிடும், நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உடல் உபாதைகள், இந்த மஞ்சக்காமாலை இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொஞ்சம் இருக்கும். ரத்தம் சார்ந்த உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ரத்தம் சார்ந்த உறவுகள் தாயாராகட்டும் தந்தையாராகட்டும் யாரானா இருக்கட்டும், தன்னன் தம்பி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தகராறு செய்கிற மாதிரி வரும். பிள்ளைகள் தான் நம்ம ரத்தம் சார்ந்த உறவுகள் தான், அவங்களுக்கும் பிரச்சனை தரும் ஐயா. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். ஒரு தலைமை பொறுப்பாளராக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய பாக்கியமும் பெற போகிறீங்க. நம்ம கடமை கண்ணியம் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் வேலையிலையோ வீட்லேயோ எதனா ஒரு ப்ரோக்ராம் நல்ல விசேஷங்களோ சுப நிகழ்ச்சிகளோ நடைபெறலாம். தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இனிமேல் நல்லதே நடக்கும், நல்லதே செய்யும், நல்லதே நடத்துவார் சனி பகவான். ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.